தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன்? டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ஸ்டேட். நம்ம இந்த மாநிலத்துடைய உருவாக்கம் பற்றிய வரலாறு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். டு ஸ்டடி த மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் கிளைமேட், சாயில்ஸ் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ். தமிழ்நாட்டுடைய காலநிலை, மண் வகைகள், இயற்கை தாவரங்களுடைய தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு ஃபெமிலரைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் தியர் லிவிங் பிளேசஸ். மாணவர்கள் வந்து தங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி தெரிஞ்சுக்க வைக்கிறது. டு நோ த மேஜர் நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் த அக்கரன்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பேரிடர்கள் மற்றும் அதனுடைய தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், introduction of this lesson. The study of one's own region in the first step to become a global citizen. அறிமுகம்னு சொல்லுவோம். புவியில் சிறந்த குடிமகனாக விளங்குறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். The purpose of studying our local territories is to understand life in our environment. நம்மளுடைய உள்ளூர் சூழலை பற்றி கற்பதன் மூலம் நம்மளுடைய சுற்றுச்சூழல் வாழ்க்கையை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லலாம். In the last 5 lessons you have learned about various geographical characteristics of our country. இந்த ஃபஸ்ட்டு 5 பாடத்தில் என்ன பண்ணோம்? நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு புவியியல் அமைப்பு தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லெசனில் என்ன பண்ண போனால் தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பு பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? In this lesson and those that follows, we shall learn about the geography of Tamil Nadu. You will get to know about the etymology, history of formation, location, size, physical divisions, rivers, climate, soil and natural vegetation of Tamil Nadu in this chapter. Okay. அதாவது தமிழ் மொழியுடைய பிறப்பியல், மாநில உருவாக்கத்தோட வரலாறு, அமைவிடம், பரப்பளவு, இயற்கை பிரிவுகள், ஆறுகள், காலநிலை, மண் வகைகள் மற்றும் இயற்கை தாவரத்தை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் எக்ஸ்கியூஸ்ட் ஃபிசியோகிராஃபி அண்ட் கிளைமேட் மேக்ஸ் அவர் ஸ்டேட் யூனிக் இன் இந்தியா. அதாவது தமிழ்நாட்டுடைய அந்த நேர்த்தியான நில அமைப்பு அப்படிங்கிறது மற்றும் காலநிலை நம்மளுடைய மாநிலத்தை வந்து இந்தியாவில் தனித்துவம் கொண்டதாக உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் லாங் அண்ட் சன்னி பீச்சஸ், வாட்டர்ஃபால்ஸ், ஹில்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வேரிட் ஃப்ளோரா அண்ட் ஃபனாஸ். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல கடற்கரைகள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள், காடுகள், பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வந்து கொண்டு இருக்கு. As per the States Recognition Act of 1956, state boundaries were recognized of some linguistic basics. ஓகே, 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? நம்மளோட தமிழ்நாடுடைய லொக்கேஷன். ஓகே, தமிழ்நாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா மேப்பு. இந்தியாவில் சவுத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் அடிச்சிருக்கிறது தான் நமக்கு தமிழ்நாடு. ஓகே, நேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா கிரியேட்டட் ஆன் த லிங்குஸ்டிக் பேசிஸ். ஓகே, இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. Why was the capital of Tamil Nadu renamed? தமிழக தலைநகரத்தோட பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னும் கேட்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இந்த ஓன் கொஸ்டின்ஸ் நீங்களாக வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லொக்கேஷன் அண்டு சைஸ். Tamilnadu is one of the 28 states of India located in the southern most part of the country. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. இது இந்தியாவுடைய தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 inches north to 13 degree 35 inches north latitudes and from 76 degree 18 inches east to 80 degree 20 inches east லாங்கிடியூட்ஸ். ஓகே, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இதனுடைய பரப்பு வந்து 8.4 வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 வட அச்சம் வரையிலும் 76.18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 இன்ச்சஸ் கிழக்கு தீர்க்கம் வரலும் பரவி உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் எக்ஸ்ட்ரிமிட்ஸ் ஆர் இதனுடைய கடைக்கரை கோடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் கிழக்கு பகுதியில் பாயிண்ட் காலிமர்,
கோடியக்கரை அப்படின்னு சொல்லுவோம். இன் வெஸ்டர்ன்ஸ் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஆஃப் ஆனைமலை, மேற்கில் ஆனைமலை. இன் நார்த்தன் புலிகாட் லேக், ஓகே, வடக்கில் வந்து பழவேற்காடு ஏரி. இன் சதர்ன் கேப் கொமாரியன், தெற்கில் வந்து குமரிமுனை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 1,30,058 square kilometer and its 11th largest state in India. It covers 4% of the state of our country. Okay, தமிழகத்துடைய பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்தியாவில் 11வது மிகப்பெரிய மாநிலம்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பில் 4% எது ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் பவுண்டரிஸ் அண்ட் நெய்பர்ஸ், எல்லைகளும் அதனுடைய அண்டை மாநிலங்களும். தமிழ்நாடு இஸ் பவுண்டட் பை த பே ஆஃப் பெங்கால் இன் த ஈஸ்ட், கேரளா இன் த வெஸ்ட், ஆந்திர பிரதேஷ் இன் த நார்த், கர்நாடகா இன் த நார்த் வெஸ்ட் அண்ட் இந்தியன் ஓசன் இன் த சவுத். ஓகே, கிழக்கில் வந்து வங்காள விரிகுடாவும், மேற்கு வந்து கேரளா, வடக்கு வந்து ஆந்திர பிரதேசம், வடமேற்கில் கர்நாடகா, தெற்கு வந்து இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய எல்லையாக அமைஞ்சிருக்கு. Gulf of Mannar and Fox Ray separate Tamil Nadu from the island of Sri Lanka which lies to the southeast of India. அதாவது மன்னார் வளைகுடாவும் பாக்ஸ் நீர் சந்தியும் தமிழ்நாட்டை இந்தியாவின் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து பிரிக்குது. The state has 940 km long coastlines and second longest in India after Gujarat. அதாவது குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவுடைய இந்த 2வது நீளமான கடற்கரையை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ். ஆல்ரெடி we have learned that the state of Tamil Nadu had only 13 districts at the time for its formation. தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் 13 மாவட்டங்கள் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே தெரியும். ஓகேவா? After that the state was recognized several times for the administrative conventions. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக வசதிக்காக மாநிலம் வந்து பல முறை மறுசீரமைப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டுள்ளது. At present there are 37 districts in Tamil Nadu including the newly created districts such as கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பேட், ராணிப்பேட் அண்டு திருப்பத்தூர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 மாவட்டங்கள் உள்ளது. புதுசாக உருவான மாவட்டங்கள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, தென்காசி, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆர் கிவன் பிலோ. ஓகேவா? அதாவது நிர்வாக அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள அந்த மாநில நிர்வாக பிரிவுகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது அப்படியே அந்த டேபிள் பாருங்கள். டிவிஷன்ஸ் அண்டு நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 32 டிஸ்ட்ரிக்ஸ் இருந்தது. இப்போ 5 சேர்த்துனா மொத்தம் 37 டிஸ்ட்ரிக்ஸ். ரெவன்யூ டிவிஷன் வந்து 76 இருக்குது. தாலுக் வந்து 226. தாலுக்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ டிவிஷன்ஸ் அப்படின்னா வருவாய் கோட்டாங்கள். ஓகே, அது பிர்காஸ் 1127. ரெவென்யூ வில்லேஜ் வருவாய் கிராமங்கள் 16,564. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் மாநகராட்சி 15. முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள் 125. பஞ்சாயத்து யூனியன்ஸ் பிளாக்ஸ் அதாவது ஊராட்சி ஒன்றியங்கள் 385. டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகள் 561. வில்லேஜ் பஞ்சாயத்து 12,618. கிராம ஊராட்சிகள். லோக்சபா கான்ஸ்டியூஷன்ஸ் 39. மக்களவை தொகுதிகள் 39. அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் சட்டமன்ற தொகுதிகள் 234. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இயற்கை அமைப்பு. லெட்ஸ் see the major physical features of தமிழ்நாடு and their characteristics. தமிழ்நாட்டுடைய முக்கிய இயற்கை அமைப்புகளையும் அதனுடைய சிறப்பு அம்சங்களையும் இந்த பார்க்கலாம். தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் ஆன் த பெனின்சுலர் பிளாட்டியோ நோன் அஸ் டெக்கான் பிளாட்டியோ. தீபகற்ப பீடபூமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தக்கான பீடபூமியில் தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. It also a part of ancient Gondwana land that broke away 135 million years ago during Cretaceous period. ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சு சென்ற கோண்டுவாண்டா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு இஸ் டிவைடட் இன்டு த ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், பிளாட்டியூஸ், கோஸ்டல்ஸ் அண்ட் இன்லேண்ட் பிளைன்ஸ். ஓகே,
தமிழ்நாடானது நிலத்தோட்டத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளி மற்றும் உள்நாட்டு சமவெளி அப்படின்னு சொல்லி 5 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த நீல்கிரிஸ் இன் த நார்த் டு மருதமலை at a Swampdam in Kanyakumari districts in the south. Okay, Swampdam மேற்கில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, வடக்க வந்து நீலகிரி முதல் தெற்க வந்து கன்னியாகுமரி வரலும், அடுத்தது வந்து அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமிதோப் அதில் உள்ள மருதமலை வரலும் நீண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 2000 to 3000 மீட்டர். இந்த மலையோடைய தொடரோட உயரம் வந்து 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரை வேறுபட்டிருக்கு. இட் கவர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் அபவ் 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து கொண்டிருக்கு. தோ த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் ரேஞ்ச், இட் ஹேஸ் சம் பாசஸ். இது வந்து தொடர்ச்சியாக இருந்தாலும், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்தாலும் இங்கே வந்து பல கணவாய்கள் அப்படிங்கிறது காணப்படுது. த பாசஸ் ஆர் பால்காட், செங்கோட்டை, ஆரல்வாய்மொழி அண்டு அச்சன்கோயில். ஓகே, அச்சன்கோயில் கணவாய். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி, அடுத்தது வந்து அச்சன்கோவில் கணவாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த நீலகிரிஸ், ஆனைமலை, பழனி ஹில்ஸ், காடமம் ஹில்ஸ், வரசநாடு, ஆண்டிப்பட்டி, அகஸ்திய ஹில்ஸ் ஆர் த மேஜர் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். இந்த தொடரில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள் அப்படின்னு முக்கியமான மலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகஸ்திய மலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மேப் வந்து தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் மேப். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? Do you know பாருங்க, all districts of Tamil Nadu except the Chennai, the Nilgiris and Kanyakumari were bifurcated at different points of time. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டத்தில் வந்து பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். நீலகிரிஸ் ஹில்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீலகிரி ஹில்ஸை பற்றி பார்ப்போம். த நீலகிரி ஹில்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? நீலகிரி மலை வந்து தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 24 பீக்ஸ் வித் மோர் தேன் 2000 மீட்டர் ஹைட்டு. இங்கே வந்து 24 சிகரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மலையுடைய ஹைட்டும் வந்து 2000 மீட்டருக்கும் மேலே இருக்கும். தொட்டபெட்டா இஸ் த ஹையஸ்ட் பீக், 2637 meter of this hills, followed by Mukruthi 2554 meters. இந்த மலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் தொட்டபெட்டா 2637 மீட்டர். அதனை தொடர்ந்து முக்குருத்தி அப்படிங்கிறது 2554 மீட்டர் உயரம் கொண்ட மற்றொரு சிகரம்னு சொல்லுவோம். ஊட்டி அண்டு குன்னூர் ஆர் த மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் லொக்கேட்டட் ஆன் திஸ் ஹில்ஸ். ஊட்டி, குன்னூர் ஆகிய வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் மோர் தேன் 2700 ஸ்பீசஸ் ஆஃப் த ஃப்ளோவரிங் பிளான்ஸ் அண்ட் த ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார் இஸ் ஃபவுண்டட் இன் திஸ் ஹில். 2700க்கு அதிகமாக பூக்கும் தாவர வகைகள் மற்றும் மாநிலத்துடைய தமிழ்நாட்டுடைய விலங்கான நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது இங்கே தான் காணப்படுது. சரியா? இதான் நீலகிரியில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா. அதனுடைய பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆனைமலை. ஆனைமலை இஸ் லொக்கேட்டட் இன் த பார்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்டு கேரளா. ஓகே, ஆனைமலை அப்படிங்கிறது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்துடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இட் இஸ் லொக்கேட்டட் டு த சவுத் ஆஃப் பால்காட் கேப். பாலக்காட்டு கணவாய்க்கும் தெற்கலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனைமலை டைகர் ரிசர்வ்ஸ், ஆலியார் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், வால்பாறை ஹில் ஸ்டேஷன்ஸ், கடம்பரை ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் திஸ் ஹில்ஸ். ஆலியார் and திருமூர்த்தி டேம் ஆர் லொக்கேட்டட் அட் த ஃபோர்த் ஹில் ஆஃப் திஸ் ரேஞ்ச். ஓகே, ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆலியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம் போன்ற வந்து இந்த மலைப்பகுதிகளில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆலியாரும் திருமூர்த்தி அணைகள் வந்து இந்த ஆனைமலையோடைய அடிவாரத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பழனி ஹில்ஸ். ஓகே, பழனி ஹில்ஸ் ஆர் த ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்.
பழனி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு பகுதின்னு சொல்லுவோம். தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது வந்து எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வண்டராவ் 2533 மீட்டர் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த பழனி ஹில்ஸ். பழனி மலையுடைய மிக உயரமான சிகரம் வண்டராவ் அப்படிங்கக்கூடிய மலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேம்படி சோலா 2505 மீட்டர் இஸ் இட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பீக். ஓகே, அடுத்து வேம்படி சோலை அப்படிங்கிறது 2505 மீட்டர். இது வந்து இரண்டாவது உயர்ந்த சிகரம். The hill station of Kodaikanal 2150 meter lies in the south central portion of this range. மலை வாழிடமான கொடைக்கானல் பழனியுடைய தென் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து பழனி ஹில்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காடமம் ஹில்ஸ். ஓகே, காடமம் ஹில்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, these hills are also known as Elamala Hills located in the southwestern part of Tamil Nadu. தமிழ்நாட்டுடைய தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை ஏலமலை குன்றுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. It acquires its name from the cardamom spice which is commonly grown here. ஓகே, இங்கே வந்து அதிகமான ஏலக்காய் வந்து பயிரிடுறதுனால இந்த பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். Pepper and coffee are the other crops cultivated over the hills. இதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகு மற்றும் காஃபி அப்படிங்கிறது இந்த பனிப்பகுதிகளில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய முக்கியமான பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். They meet the ஆனைமலை ஹில்ஸ் in the north west, the பழனி ஹில்ஸ் in the north east and வரசநாடு and ஆண்டிப்பட்டி ஹில்ஸ் in the south east. ஓகே, வடமேற்கில் ஆனைமலையோடையும் வடகிழக்கில் பழனி மலையோடையும் தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வரசநாடு குன்றுகளோடவும் இது வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய பீக்கோடைய நேமும் அதனுடைய ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். தொட்டபெட்டா 2637, முக்ருதி 2554, வேம்படி சோலை 2505, பெருமாள் மலை 2234, கோட்டை மலை 2019, பகசுரா 1918. ஓகே, நெக்ஸ்ட் வரசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். Another eastward extension of western Ghats is வரசநாடு அண்டு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு நோக்கி நீண்டிருக்கிறது வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மேகமலை, த ஹைவே மவுண்டெயின், கழுகுமலை, குரங்கணி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சுரளி அண்டு கும்பகரை வாட்டர்ஃபால்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் தீஸ் ஹில்ஸ். ஓகே, மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பகரை நீர்வீழ்ச்சிகள் வந்து இந்த மலையில் காணப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குவாரல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இஸ் லொக்கேட்டட் இன் த சதர்ன் ஸ்லோப் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, இந்த மலையுடைய தெற்கு சரிவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. வைகை ரிவர் அண்ட் இட்ஸ் டெரிபியூட்டரிஸ் ஆரிஜினேட்டட் இன் திஸ் ரீஜன். வைகையும் அதனுடைய துணை ஆறுகளும் இந்த பகுதியில் தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதிகை ஹில்ஸ். Its major part lies in திருநெல்வேலி districts which its southern slope in கன்னியாகுமரி districts. இந்த மலையுடைய பெரும் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இதனுடைய தென் சரிவு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அமைஞ்சிருக்கு. பொதிகை ஹில்ஸ் ஆர் கால்டு வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சச் அஸ் சிவஜோதி பர்வத், அகஸ்தியா ஹில்ஸ் அண்ட் சதர்ன் கைலாஸ். சிவஜோதி பர்வத், அகத்தியமலை, தெற்கு கைலாயம் அப்படின்னு சொல்லி இது பல்வேறு பேரில் வந்து அழைக்கப்படுது. These hills feature richest biodiversities in the western Ghats. இதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிரின பன்மை செறிந்த ஒன்றாக வந்து திகழுது அப்படின்னு சொல்லலாம். This area is known as rich evergreen forest, waterfalls and ancient temples. பசுமை மாறா காடுகள், நீர்வீழ்ச்சி, பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு இந்த பகுதி புகழ்பெற்றது. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ரீஜன்ஸ். அதாவது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து மகேந்திரகிரி. This continuous ranges is situated along the border of Kanyakumari and Tirunelveli districts and it's part of the southern range of Western Ghats. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட எல்லைக்கு பகுதியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தென் பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு. இட்ஸ் ஆவரேஜ் ஹைட் இஸ் 1645 meters. ஓகே, இதனுடைய சராசரி உயரம் 1645 மீட்டர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். அன்லைக் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் காட்ஸ்